ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாக் வந்து நீங்கள் மூர் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மேட் இன் ஜெர்மன் போட்டிருந்தது. ப்ளஸ் இந்த தெர்மோமீட்டரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தனால இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். பட் இதில் நான் எப்படி ஏமாந்தேன், அதுக்கப்புறம் மீசையில் மண் ஓட்டாமல் எப்படி வெளியே வந்தேன்றது தான் இந்த ஷார்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வாங்கிட்டு வீட்டில் வந்து பார்த்தேன். செம்ம இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. இதோட அந்த தெர்மோமீட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கிளாக்கும் ஓகே தான். இந்த கிளாக் மெக்கானிசத்துலேயே பாருங்கள், அதிலே வந்து மேட் இன் ஜெர்மன் போட்டிருந்தது. சரி, அதனால் வந்து இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ரி வாங்கி போடுவோம்னு சொல்லிட்டு கடையிலேருந்து ஒரு AA பேட்ரி வாங்கிட்டு வந்து ரொம்ப ஆசையாக வந்து போட்டு பார்த்தா மெக்கானிசம் சுத்தமாக ஒர்க் ஆகலைங்க. அதுக்கப்புறமா தான் எடுத்து ஷேக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அட பாவமே, இதை நான் அங்கேயே செக் பண்ணியிருந்தேன்னா ஏமாந்துருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். ஏன்னா இது கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன் நான் ஒரு ஆசையில். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஐடியா யோசித்தேன். இந்த மெக்கானிசத்தையாவது நம்ம வந்து கழட்டி வேறு ஏதாவது புது மெக்கானிசம் போடுவோம், இல்லை இதே ரெடி பண்ண முடியுமான்றதுக்காக இந்த பேக் பேனலை ஓப்பன் பண்ணுங்க. அது ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள மெட்டல் பீஸை வச்சிருக்காங்க இது வெயிட்டுக்காக. அட பாவீங்களா, கடைக்காரங்க தான் ஏமாத்துறானுங்கன்னா கம்பெனிக்காரனும் இப்படி ஏமாத்துறானேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பெரிய அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த கிளாக்கை வந்து நானும் கழட்டுறேன் எப்படியோ வந்து கழட்டி ஒரு வழியாக மெக்கானிசத்தை வெளியே எடுத்துட்டேன். அதோட ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே விழுந்துருச்சு. அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் எங்கடா ஆப்ஷன் இருக்கும்னு தேடி பார்க்குறேன். ஒரு ஆப்ஷனுமே இல்லை. சரி, இதில் வந்து எப்படியும் போராட வேண்டியது இருக்கும். நம்ம வந்து இந்த தெர்மோமீட்டருக்காக தான் மெயினாக ஆசைப்பட்டு வாங்கணும். அட்லீஸ்ட் அதையாவது சேவ் பண்ணுவோன்றதுக்காக அதை வந்து சேஃபாக கழட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கிளாஸை வந்து தனியாக கழட்டி எடுத்து அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கடைக்கு போயிட்டு ஒரு மெக்கானிசம் கேட்டு பார்க்கலாம், கிளாக் மெக்கானிசம் கிடைக்குதான்னு போனால் அந்த கடைக்காரர் வந்து நீ மொத்த செட்டையும் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் செக் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவரே வாங்கி அவரே எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்தாரு. அதோட கிளிப்பை தான் பார்க்குறீங்க. ஸோ அவர் எப்படியோ வந்து ட்ரை பண்ணி ஒரு ப்ராப்பர் இதுக்கான மேட்ச் ஆகிற ஒரு மெக்கானிசமும் ஹேண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறம் அவரே வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதில் வந்து போட்டு விட்டாரு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தோம், எல்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தேன் நான். ஸோ பட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓரத்தில் நிறைய தூசியாக இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணேன் நான், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் கிளாஸையும் வந்து நல்லா சோப் வாட்டரில் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதையும் வந்து மாட்டிட்டேன். ஸோ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேஃபாக எடுத்து வச்ச அந்த தெர்மோமீட்டரையும் எடுத்து மாட்டிட்டு அதுக்கான கிளிப்பையும் போட்டுட்டேன். இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துச்சு. இன்னும் ஒன்று கிளாக் மெக்கானிசம் மட்டும் கொஞ்சம் லோக்கல் பிராண்ட் போட வேண்டியதாக போச்சு. பட் எனிவே பழையபடி வந்து அது ஒர்க்கிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ மீசையில் மண் ஓட்டலைன்னு ஒரு ஃபீலிங்ஸோட